மக்கள் உங்களை எதிர்பார்க்கணும். நாங்கள் போகிறோம் பார்க்கன்றது உண்மையாக பிச்சு ஆனால் இதில் புனரின்றது தலைவர் தமிழ்நாட்டிலே மறக்கல அவரிடம் வேறு வேறு கட்சிக்கார பிரச்சனை கொடுப்பாங்க. உங்களுக்கு பூனாரி கட்டாயம் கிடைக்கும். நீங்கள் பூனாரியில் வந்து வாக்கு கேட்கிறது கனவே போல் அடிச்சுக்கிட்டு சொல்லி எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி தீர்ந்துட்டு அதனால் அதை கொஞ்சம் டிலே பண்ணினோம். என்னென்னா நீங்களும் வழக்க போட்டுக்கொண்டு தீர்ப்பு எடுத்து கொண்டு வாங்கன்னு சொல்லினோம். இப்போ நாங்கள் 15, 16, 17 நிற்போம். 17க்கு பிறகு திருப்பி ஒரு நாள் பிராசனோட கதைச்சி நாங்கள் சந்திச்சேன்னு சொன்னால் அங்கே 6ஆம் தேதி தான் எலெக்ஷன். காலம் மத்தியானம் இரவு 3 நேரம் 2 பேர் செய்து பொதுமக்கள் எல்லாத்தையும் சந்தி வடிவாக இது செய்வோம். கட்டாயம் செய்வோம். நாங்கள் முடியவாங்க எங்களை பூனரி மக்கள் உங்களை எதிர்பார்க்கணும். நாங்கள் போகிறோம் எல்லாம் டாக்டருக்காக வந்து கதைக்கு சொல்லுங்க டாக்டர். நாங்கள் ஒரு பொது இடத்துல போய் மீட்டிங் கொண்டு வச்சு கதைப்போம். அதை விட வீடு வழியை போய் கதைப்போம். நாங்கள் டவுனில் போய் கதைப்போம். இல்லை சார், இங்கே என்னடா எங்களை இந்த கடத்தொழில் சங்கங்கள் இருக்குது. அந்த ஒவ்வொரு சங்கங்கள் ஒவ்வொரு மாடி அப்படி போனால் கொண்டு வீடு வழியை நாங்கள் போகிறோம். வீடு வழியை பிரச்சனை நாங்கள் அந்த எலெக்ஷனுக்கு நாங்கள் வீடு வழியை போனால் நாங்கள் மற்ற அரசியல்வாதி மாதிரி இல்லை. நாங்கள் சனத்தின் வாக்குன்றது உண்மையாக ஒரு பிச்சு கிராமத்துக்கு வர சொல்லி போட்டு ஒரு கதைக்கலாம். இந்த பிரச்சனை கேட்டு போட்டு இப்போ 11 வட்டாரம் இருக்குது. 11 வட்டாரத்துலேயும் ஒரு நாளைக்கு அந்த வட்டாரத்துக்கு போனோம்டா எல்லாரும் சரியாக இருக்கும். சமாசம் இந்த கடத்தொழில் சமாசம் ஒருக்கா சந்திக்க இங்கே உண்டு. பூனரி சமாசம் உண்டு. கடத்தொழில் சங்கம் 16 சங்கம் இருக்கு. அப்போ நாங்கள் 8 ஒரு இடத்துல வர சொல்லி போட்டு மீட் பண்ணா கூட இல்லை, இங்கே வர சொல்லி போட்டு மீட் பண்ணா கூட பரவாயில்லை. நாங்கள் ரேசவை கிடைச்சிட்டா பெரிய வேலையெல்லாம் நீங்கள் செய்திடலாம். உங்களோட கடத்தொழில் சமான வேலையில் பெரிய வேலை நியமன வேலை அழகு சார். கடத்தொழில் வேலைகள் போகிறது இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்திடலாம். பெரிய பெரிய விஷயங்கள் பார்லிமெண்ட்டில் அடிபட்டு எடுக்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் நாங்கள் செய்திக்கலாம். என்ன உள்ளூர் இதே நாங்கள் செய்யணும். கட்டாயம் அதை நாங்கள் இதுக்கே உள்வாங்கினா செய்வோம். கட்டாயம் அது இன்னைக்கு கடவுள்கிட்ட சித்தம். இல்லை எங்களுக்கு பூனாரி கட்டாயம் கிடைக்கும். யோசிக்க எனக்கு அப்போ இருந்தே எனக்கு ஆக்கள் கேட்குற டாக்டர் நீங்கள் ஏன் பூனாரிக்கு வரையில பாராளுமன்ற தேர்தல் நேரமும் நீங்கள் பூனாரியில் வந்து வாக்கு கேட்கிறேன் கனவே கோல் அடிச்சுக்கிட்டு வெளிநாட்டில் அந்த நேரம் என்ன பெருசாக இருக்கல ஒரு உங்களை தெரியாது தானே. அப்போ வந்து செய்கிற மாதிரி இருந்தது. நீங்கள் இதை கேட்க போகிறீங்களா கேட்கலாம். ஏதாவது சம்மந்தமாக கேட்க போகிறீங்களா கேட்கலாம். டவுட் உங்களுக்கு இருக்குது அதை கேட்க போகிறீங்களா? பெரிய டவுட் மாதத்துக்குலாம் நான் பார்லிமெண்ட் எம்பி ஆயிட்டேன். அது தமிழ்நாட்டில் யாராலையும் இயலாது. ஏன்னா அந்த ஸ்பீட் இல்லையண்டா எடுக்கவே இயலாது. அதான் இப்போ நீங்கள் பிரேச பூனாரி பிரேசவே நாங்கள் பிடிப்போம். இல்லை எந்த சந்தேகம் நீங்கள் இனி மாறத கொஞ்சம் பூனாரி பிரேசம் உங்களோட கைக்குள்ள வந்துச்சேன்டா நீங்கள் செய்கிற வேலையுமே செய்யலாம். இல்லை சார், நான் அதை பற்றி கதைக்கல. அது வாரது வராதது புறா இருக்கட்டும். வருதோ வரையிலையோ அது முடியட்டும். இப்போ நீங்கள் இருந்தால் தான் நாங்கள் உங்களுக்கு பின்னாலே ஓடலாம். இல்லை அதை நான் சொல்கிறேன்னா பெரிய சபையில் இப்போ டாக்டர் வாங்கோ சில விஷயம் வந்து அந்நியாலே இல்லாமல் இருக்கும். சில கௌசல்யாலையில் இருக்கும். சில பிராசன்யாலே இல்லாமல் இருக்கும். சில என்னாலே இல்லாமல் இருக்கும். ஒரு வேறு தான் கேட்கும். எல்லா விஷயமும் நாங்கள் ஒன்றா ஒரு டீமாக ஒர்க் பண்ணி இருந்து கதைச்சி எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்து இப்போ எடுத்த உடனே எல்லாருமே பிரே சபை நடத்துகிற அளவுக்கு நுழைச்சிருக்காது தானே. இப்போ பிரே சபைக்கு போன அப்புறம் நாங்கள் பிரச்சனைகள் வரும். அங்கே வேறு கட்சிக்கார பிரச்சனை கொடுப்பாங்க. வேறு கண்ட்ராக்டில் பிரச்சனை வரும். ஓப்பன் கண்ட்ராக்ட், ஓப்பன் பிட், அப்படி கணக்கு விஷயங்கள் இருக்கு. அப்போ அங்கே இருக்கிற அக்கௌண்ட் புலப்படி செய்ய வலிக்கிறார். உங்களோட அங்கே இருக்கிற செக்ரட்டரி சொல்லுவார் நீங்கள் சொல்கிற எல்லாம் செய்யலாம் சொல்லிட்டு. அப்போ வந்து அதில் இருக்கிற சட்டங்கள் எல்லாத்தையும் படிக்கணும். நாங்கள் ஆறலாம் செய்வோம். நீங்கள் யோசிக்க அதே மாதிரி இப்போ எங்களோட அண்ணா இப்போ விட்டுட்டு போயிட்டாரு பாருங்க. நாங்கள் தனியே இருக்கிறோம். அதே மாதிரி இன்னும் ஒரு தலைவர் எங்களுக்கு வந்துட்டு அவரும் இடையில போறா. சொல்றேன் நான். இப்ப என்ன விட இப்ப சில பேர் சொல்ற விட உள்ள பிள்ளை இருக்கு, நீங்க பிள்ளை
ரெண்டு சொல்லுங்க நான் சொல்கிறேன் இன்னொரு நல்ல ஒரு ஆளை கொண்டு வாங்கோ நான் அதை விட்டுட்டு போகிறேன் இப்போ நான் அதுக்கு நல்ல உதாரணமாக சொல்கிறேன் நாங்கள் இளஞ்செழியன் சார் இருக்கிறார் தானே நீதிபதி இளஞ்செழியனை வந்து மாகாண சபையில் பிரதமர் ஆக்குறதுக்கு வந்து கன பேர் ஆசைப்பட்டு கேட்டேன் முதலமைச்சர் ஆக்குறதுக்கு அப்போ நான் சார் அதில் விடுவேன் அப்போ கொஞ்சம் பேர் என்ன கேட்ட வேணும்னு சொன்னால் அப்போ டாக்டர் நீங்கள் இளஞ்செழியன் சார் வந்தால் நீங்கள் போயிடுவீங்களா நான் போக மாட்டேன் நான் அங்கே தான் இருப்பேன் ஆனால் அவை படித்தாக்கள் பெரியாக்கள் ஒரு ஜட்ஜ்மேராக இருந்தவன் சமூகத்தில் பெரிய நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் அப்போ அவையே விடுவோம்னு தான் நான் சொன்னாலே நான் போகிறேன்னு சொல்கிறேன் நான் இங்கே இருப்பேன் இல்லை இங்கே இருக்கிறத பற்றி நாங்கள் கதைக்க இல்லை அதுக்கு மேலான கதைக்கிறோம் இப்போ உங்களுக்கு ஏதாவது உண்டு எல்லாத்துலேயும் பின்புலத்தில் நான் இருப்பேன் இருந்தால் தான் நாங்களும் உங்களுக்கு பின்னால் நிற்கலாம் அப்புறம் நீங்களும் இடையில இல்லைன்னா நாங்களும் பாதுகாப்பை தான் நான் கதை தான் சொல்கிறேன் இப்போ என்னண்டா இப்போ ஒரு நல்லது செய்யக்கோசர் எப்படியாவது பிரச்சனை வரலாம் வரும் அதை கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் சிலவா போய் பார்லமெண்ட்லாம் ஸ்லோவாக கதைக்கவே இல்லாது பார்க்குறேன் நான் அங்கே அந்த 5 நிமிஷம் பண்ணுறது அந்த எலும்பி அந்த பச்சை பட்டனை அமர்த்தி போட்டு பார்க்கறதுல அந்த 5 நிமிஷம் போயிடும் அதுக்கு நான் கதைச்ச விஷயத்தையே கதைக்க வேண்டிய விஷயத்தையே மறந்துடுவேன் படம் அந்த பயங்கர ஸ்பீடாக தான் கதைக்கும் மற்ற எங்களோட ஆக்ஷன்ஸும் வந்து நாங்கள் செய்கிற வேலையும் படபடன்னு இருக்கும் என்னென்னா அரசியல் கட்சி என்ற உருவாக்கி அதில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராட்ட 20 வருஷம் செல்லும் குறைஞ்சது 15 வருஷம் 20 வருஷம் செல்லும் நாங்கள் சனமங்களை எங்களை ஒரு நம்பிக்கையில் மண்ணுக்கு தூக்கி வச்சிருக்குது அப்போ அதை நாங்கள் ஒரு நாளும் கீழே போக விடக்கூடாது நான் நிற்பேன் நான் சித்தாலும் நான் நிற்பேன் நன்றி உங்களோட மேலே சரியான சந்தோஷம் உங்களோட கழித்தது ஏதாவது வேறு ஏதாவது கேட்குறேன்னா கேளுங்க நட்டது நாங்கள் உங்களோட இந்த செலவுகளுக்குரிய இந்த தேர்தலுக்குரிய நோட்டீஸ் அடிக்கிற அந்த சகல வேலைக்குரிய காசு நான் செய்து தருவேன் அது தவிர நீங்கள் அது பிறகு உங்களுக்கு பிரேசவை நீங்கள் வந்த பிறகு நீங்கள் ஒவ்வொரு மாதம் பெற சொன்னீங்கன்னா வந்து சில நேரம் அந்நியால இயலாத விடயங்கள் சிலது இருக்கும் இதை என்ன செய்யலாம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து முடிவெடுத்து கேட்டு செய்வோம் நாங்களே இதுவரைக்கும் விஞ்ஞானமாக வேலை டாக்டர் வந்தவரை தான் உங்களோட கதைக்கிறேன்னு நாங்களும் அதை முடிவெடுத்துருக்கோம் நாங்களும் இப்போ புதுசு திடீரென நாங்களும் முடிவெடுக்கல அது இப்போ நீங்கள் இதில் இப்போ ஓரளவுக்கு 3 மாதமும் இப்போ 1 வருஷத்துக்கு இறங்கிட்டீங்க அப்போ நாங்கள் திடீரென ஒன்றை கதைச்சா நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியும் என்னடா நாங்கள் எப்பவுமே பார்க்கணும் சனத்தோட நாங்கள் உண்டாணிக்கிறதுக்கு பார்க்கணும் சனத்தோட கொழுப்பட்டு கொண்டு நாங்கள் பிரேசாவை நாங்கள் நினைச்ச மாதிரி தான் ரோட்டு போடுவோம் நினைச்ச மாதிரி தான் கடல்ல மீன் பிடிக்க விடுவோம் அந்த கதையெல்லாம் கழிச்சோமோ அன்றைக்கு சனம் தூக்கிறது இந்த பிரேசாவே இருக்கிறதே இந்த ரோட்டு வேலையும் இந்த மீன் எல்லாமே போடுறது தான் அப்போ நாங்கள் அது சனம் என்னென்ன கேட்குது என்னென்ன கம்ப்ளைண்ட் அதை எழுதி அதை வடிவாக ஃபைல் பண்ணி 1 மாதத்துக்குள்ள அந்த ஆக்ஷன் எல்லாம் எடுக்கணும் அதை நாங்கள் நீட்டாக செய்வோம் மற்ற சார் இன்னும் இது அடிக்கடி எல்லா கிராமங்களுக்கும் போவோம் அதுதான் முக்கியம் ஏன்டா வார தேர்தலாக்கள் எல்லாம் என்ன செய்யணும்டா தேர்தல் நேரம் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே போக்குத்தான் அடுத்த 5 வருஷத்துக்கு பிறகு தான் வருகிறோம் முன்னுக்கு அப்போ சனம் எல்லாம் வெறுத்து இப்போ கொஞ்சம் சனம் பாருங்க நாங்களும் வேறு ஆக்கோட நின்று நாங்கள் போய் சொல்லக்கூடாது 30-40 கடிதம் எனக்கு வந்து பாராளுமன்றத்துக்கு நாங்களும் வேறு ஆக்கோட நின்று வேலை செய்து சீண்டு போயிட்டு அப்போ இனி வந்து நெடுகளும் அவையோட நின்று பிரயோசனமே இல்லை ஒரு ஆள் இப்போ காய்க்கிற மாமரத்துக்கு தானே சார் எரியலாம் காய்க்காத மாமரத்துக்கு எரிஞ்சு பிரயோசனம் இல்லையே அப்போ காய்க்கிற மாமரம் நீங்கள் உங்களுக்கு தான் நாங்கள் நீ நாங்கள் நின்று போய் ஆக்களோட எல்லாம் சனத்தோட கதைச்சு மீன் தொழில் செய்கிற ஆக்களோட எல்லாம் கூப்பிட்டு கதைச்சு அவை ரங்கு துறையில் பிரச்சனை இருக்குது அதெல்லாம் பிரேசவைக்கால் செய்து கொடுக்கணும்னா எல்லாம் செய்து கொடுக்கணும் நின்று செய்வேன் நாங்கள் பூனேரியில் நின்று செய்வோம் பூனேரின்றது இப்போ ஒரு அடிபாடுன்றது எல்லாம் ஃபேமஸான இடம் பூனேரின்றது தலைவர் வரலாறுலேயே மறக்கல அதை விட நாங்கள் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் செய்வோம் சார் மற்றது என்ன செய்யணுமோ கிராமத்துக்கு இறங்கி செய்யக்கூடிய ஆள சேலஞ்சில் நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம் எல்லாரும் முந்தி செய்து ஆக்கணும் அந்த எம்எஸ் வந்து எம்எஸ்எம் இல்லை அவர் வந்து பொறுப்பாக இருக்கிற டிஎம்ஓன்னு சொல்றது அவர் கொஞ்சம் ஒரு ஓகே நினைக்கிறேன் அவையிலும் பிரச்சனை இல்லை அப்படியே மருந்து சின்ன பிரச்சனை சின்ன பிரச்சனை என்றாலும் உடனே நினைச்சிடும் மற்ற இங்கே இந்த மெடிசன்கள் இருக்குமோ தெரியல எங்களுக்கு அந்த பிரச்சனையும் பிரேச வைத்தியத்தால பெருசா இருக்காது அது செய்யக்கூடிய வசதி எல்லாம் மூணாரில கொண்டு வரீங்க பாக்குறோம் எல்லாம் செய்யலாம் டக்குனு மருத்துவம் அந்த இதே வந்து முடிய அது அவர் அக்கறை இல்லாம தெரியணும் டாக்டர் வந்தா தான் ஆடுற மொழியே மற்றபடி அது பிரச்சனை இல்லை சம்பளம் நாளும் பிறந்தானே சும்மா இருக்குது அது கொஞ்ச நாளைக்கு யார் அவரால் வடிவா வந்து ஒரு டிஎம்ஓ வந்து வடிவா ஹாஸ்பிட்டல் பார்த்தாருன்னா வேலை சிங்களவர் அவர் கேட்க சட்டப்படி சும்மா எனக்கு பிரசரில் நடந்து பண்ணாங்க டாக்டர் இருமோடு தான் நிற்கணும்
இப்ப நிக்கிறவருக்கு என்ன பேர் அவருக்கு? ஸ்ரீதரன் சொல்லி நாளை பாப்போம். அது நாளை அடுத்த டிசிசி மீட்டிங் என்ன மற்ற பாம்புகள் பூச்சிகள் எல்லாம் சார் சரியான சிக்கல்ல இருக்கிறாங்களா அவங்க. கரண்ட் வசதி இல்லை, வீடு பார்த்துட்டு நான் நேரே வந்து பார்க்குறேன். சுத்தரத்துகளை கொஞ்சம் நிற்பேன். நான் நேரே அங்கே போய் பார்ப்போம். போய் கடிதத்தில் நான் வாசிக்கிற வீடியோ போய் நேரம் யார் கடத்தல் சங்கத்தில் இருக்கிறேன். இதில் இந்த நான் நேரம் அங்கே வந்து பார்ப்போம். எனக்கு முதலே தெரிஞ்சிருந்தா அந்த 93 லட்சத்தில் இதை கொஞ்சம் தந்துருக்கலாம். இப்போ அதை 30 லட்சமா இப்போ 5 லட்சம் வீடியோ கேள்விப்பட்ட நான் ஒரு பில்டிங் கொண்ட கட்டி உடைச்சு அது இங்கே பூனேரியில் கட்டி பேசி அதை உடைக்காம வந்து அது என்ன டீட்டெயில் காய்ச்சி போட்டு அடுத்த டிசிசி மீட்டிங் காய்க்கெல்லாம் ஒழுங்காக நடக்கும். எனக்கு சொல்லுங்க என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை சொல்லி கூட்டி கொண்டு காட்டி எந்த இடத்துல இந்த காசு வந்த இடம் உங்களுக்கு கடிதங்களே எவ்வளவு காசு எங்களுக்கு பஸ் போக்குவரத்து இல்லை. ஒரு நாள் போது இங்கே ஒரு மருந்தத்துக்கு போகணும்னா 500 ரூபா கட்டி போகணும். ஆட்டோ ஜிஎஸ்எட் 500 ரூபா கட்டி போய் அவாட்ட காசு கேட்டா 2000 போய் பொதுவத்துக்காக காசு நின்றுட்டா அவன் 1000 ரூபா செலவழிக்க அடுத்தது நான் மாட்டோம். அது ஒரு பஸ் தேவையாக அந்த பஸ் தேவையை அதை பூர்த்தி செய்யும். அதையும் செய்ய அதெல்லாம் ஒன்றும் செய்யாமல் அவைகளும் அவர் அதை வச்சு பிணக்கெடுத்துறாங்க. ஆட்டோவில் போனாலும் கைக்கிலோ போகிறாங்களா இருக்கிறது எனக்கு ஒரு முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வந்தது ஐலண்ட் சம்பந்தமா. நான் நினைக்கிறேன் சரியா பேர் ஞாபகம் இல்லை. அந்த கடலிட்ட பண்ண பெர்மிஷன் கொடுக்கலான்ட்டு நான் அந்த வீடியோ போட்டு நீங்க பாத்தீங்கன்னா வரையா உடனே செய்து விடுங்க. ஃபோன் பண்ணி கேட்டு உடனே செய்து விடுங்க. இது வந்து இப்ப இந்த கடலட்டை பண்ணைய நாங்கள் இப்ப இது கிட்டத்தட்ட 3 வருஷமாக பேச்சு நடந்தோம். ஒன்றில் ஐயல்லோ நிறுவனத்தால் கொடுத்த 4 பண்ணை இன்று வரைக்கும் லைசன்ஸ் ஆரம்பத்திலேருந்து 8 வருஷமா நான் செய்கிறேன். எனக்கு இன்று வரைக்கும் லைசன்ஸ் வந்து இப்படி எனக்கு 5 வருஷத்துக்கு தான் லைசன்ஸ் இருக்கு. இப்போ 3 வருஷம் லைசன்ஸ் போட்டு தோண்டிக்கிறார். இந்த ஏற்றி இன்றைக்கு தரேன் நாளைக்கு தரேன். ஐயோ அம்மன் போனா சொல்லுவார் அம்மன் நீங்க பாரம்பரியமான அட்டை வியாபாரி பாரம்பரியமா முதல் பண்ண வச்சு நீங்க இந்த தாரன் எனக்கு இந்த நிலைமை தான். சில விஷயத்த கதைக்கிறான் நீங்க கதைக்க இந்தியால இருந்து எங்களை எடுத்தவங்களுமே அங்கே 20 ஏக்கர் 30 ஏக்கர் பெருந்தோயார் அட்டப்பண்ணையை கொடுத்து எங்களோட வாழ்வாதாரம் அதாவது வந்து நாங்க இருக்கிற தொங்க ஒரு குடாவுங்க எங்களோட வாழ்வாதாரத்தை அழைக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து முழு பேருக்கும் தண்டைக்கு வசதி படுத்தினவராக இருக்கு. நான் பயப்படையிலே மூலமாக தான் சொல்றேன். என்ன சொன்னா இப்ப சொல்றேன் நெஞ்சில நான் போயிடுறேன். நான் ஒரு போராட்டத்தோட முழுமையா பார்க்க வச்சிருந்தேன். நான் முழுமையா பார்க்க வச்சிருந்தேன். என்ன பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு டிசிசி மீட்டிங்ல காட்சி அந்த முறைப்பாடு கடிதம் என்னடா இருக்கு. மற்றது இந்த துறைமுக பிரச்சனை அதெல்லாம் நான் நீட்டுறேன் உங்களுக்கு சார். அனத்தமுண்டு வந்தா சார் அனத்தமுண்டு இன்றைக்கு வந்துட்டு இல்லை இந்த சொல்றே இல்லை உண்டு வந்தா கூடி வந்து பார்க்குறேன். நாங்கள் தான் வீதியை துப்புரவாக்கணும். வெங்கட போட்டு எல்லாம் தென்னம்பள்ளியோட போய் நிற்கி நாங்களாம் தூக்கி எடுக்கணும். பேச வந்து ஒன்றும் செய்யாது. நாங்களாம் எங்களோட ரோட்டை எல்லாம் துப்புரப்படுத்தணும். பேச வேண்டே இருக்கிறீங்க. இந்த முறை பிரேச வந்து அம்மன்னைக்கு போனா அடுத்த 4 வருஷத்துக்கு முழுக்க முடிச்சிருவோம். நாங்க 4 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முடிச்சிருவோம். 2 வருஷம் ஃப்ரீயா இருக்கணும். எங்கண்ட ரோட் 2 வருஷம் ஃப்ரீயா இருக்கணும். யாரும் வந்து சிங்களம் வந்து எங்களுக்கு போட்டு தர போறது இல்லை. நாங்கள் எங்கண்டாக்கிற வர சொல்லிக்கிற வரையில இருந்து காசை சேமிக்காம கொண்டே பேங்க்ல டிபாசிட் பண்ணுவேன். அதை எடுத்து முக்கியமான தேவையில்லாதையும் பார்த்து நாங்களே எங்கண்டே கட்டி முடிக்கணும். என்னைக்காவது அரசாங்கம் வந்து எங்களுக்கு கட்டித்தரும் அரசாங்கம் போட்டு தர மாட்டோம். ஒரு வாழ்க்கையில போடப்படாது. நாங்கள் அதை செய்வோம். இன்னொரு பெரிய உங்களோட கைகளை வந்தா பிறகு நாங்கள் எல்லா இடமும் போய் பார்த்து செய்வோம். அடிபட்டா பகுதியில் நானும் சாவணுமா தரம் கொடுப்பேன். அது தற்காலிக இன்சூரன்ஸ்ல கண்டிஷன்ஸ் சைன் பண்ணிருப்பீங்க. அந்த பேப்பர் எடுத்து வாங்க. நீங்க என்ன இதுல சைன் ஒரு இடத்துல சைன் பண்ணி அதுதான் தேர்ட் பார்ட் இன்சூரன்ஸ். அது தேர்ட் பார்ட்னா ஒண்ணும் கிடைக்காது. வருஷம் செய்து ஒரு போட்டுக்கு இன்சூரன்ஸ் செய்து வைக்கணும். அந்த போட்டு பாதிக்கப்பட்டால் அதுல அவ சொல்லிட்டா போட்டு அந்த போட்டு பாதிக்கப்பட்டால் அதுல அவ சொல்லிட்டா
போட்டு மேல ஒரு இன்சூரன்ஸ் செய்தா போட்டு பாருங்க அப்படி இல்லை சுட்டு முழுதா கடல்ல அழிஞ்சா அந்த இன்சூரன்ஸ் ஒரு ஒராளுக்கு போய் நாங்க வழக்க எடுக்க சார் இந்த மக்களை கூட தெரியும் 15 வருஷமா மழை வரும் வத்தும் மழை வரும் என்ற ரோட்டு வீட்டுக்கு முன்னால கேட்டு பாருங்க பள்ளம் தோன்றேன் நான் தான் தோண்டி போட்டு புற மழை முடிய பள்ளம் முறேன் நான் தான் சீசி அண்டு இயலாம கத்து இந்த ஆடியஸ் சேர்ந்து கத்துண்டு இந்த முறை தான் சார் இதுல ஒரு பாலம் அதுவும் முறையா போட்டு விட்டாங்க அங்க ரோட்டிலும் கூடாது அதையும் காண இல்லை மிச்சத்தை காண ஒருத்தர் வந்து இங்க உங்களோட டிஎஸ் இருக்கிறார் தானே டிஎஸ் வந்து பிரேச மீட்டிங்ல கதைக்கும் அப்ப ஒருங்கிணைப்பு குழு இவரை வெள்ள வச்சு இவர்கிட்ட கிடக்கிற ஹாசபுல கிடக்கான பிரேசபையில அப்ப இந்த ரோட்டு போட இல்லாது எப்ப போட போறீங்கன்னு இவர்கிட்ட கழுத்தை பிடிக்கிறது மூட போறோம் சார் காசு வந்துடுங்க சார் வங்கனோட பேங்க்ல போட்டு விடுறாங்க கிட்ட எக்கச்சக்கமான ஹாசு பிரேசபையில ஒதுக்கி இருக்கணும் நகரசபையை ஆக்கணும் அது அப்ப பிரேசபையில இருக்கிற காசு அவ்வளோதையும் நாங்கள் எடுத்து செலவழிக்கிறது இவர் தானே இந்த முறை இவர் வெள்ளு வேற அதுல எந்த சந்தேகமும் இல்லை எங்கட சனம் முழுக்க போட்டா அவர் தவிசாளராக இருந்தா 2 வருஷத்துக்கு பிறகு ஒருத்தரும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அது நீ உங்கள்கிட்ட போடும் அது நீங்கள் நின்று உங்களுக்கு தான் உங்களோட ஏரியாவை தெரியும் எனக்கு இது புது இடம் தானே தெரியாது இவருக்கு தான் தெரியும் அப்புறம் நீங்க இவரை டெய்லி காலையும் கையாலையும் பிடிச்சி இழுத்து கொண்டு போய் ரோட்ல இழுக்கிறே இல்லை சவுக்கடி தான் போறாரு அடிதான் வேற அடிக்கல ஒரே சவுக்கடியா தான் இருக்கு வேண்டா இவரால காசு காணாண்டா பாராளுமன்றத்துல கலெக்ட் எடுக்க வேண்டியது என்ன பொருள் பிரேசபையில 50 மில்லியன் தான் இருக்கண்டா ஒரு 2.5 கிலோமீட்டர் ரோட் தான் போடிடமாட்டா அவர் சொல்வார் இதை போடிடாடும் அதுக்கு பிறகு எங்கட பூனரி பிரேசபை வந்து பாராண்டு பாராளுமன்றத்துல கத்துறது இந்த பொருள் அது நாங்கள் எடுத்துடலாம் அதோட மாநசபைக்கு சொல்ல தேவையில்லை நிதியம் தரும் அதில் நாங்கள் செய்வோம் சந்தோஷம் உங்களுக்கு எவரையும் கேட்கறதுக்கு இல்லை என்றால் நாங்கள் இதை நிறைவு செய்துட்டு மற்ற எல்லா டிஷர்ட்டையும் கொடுத்தோம் கேட்கிற நிறைய இருக்கு நாங்கள் கட்ட போவோம் ஒரே அடியா எல்லா கூட்டங்களை கதைக்கணும் எங்களுக்கு தெரியாதானே இது நடக்கும் நாங்கள் இங்கே வந்து பார்க்க எங்களுக்கு இப்படி தெரியுது அப்போ இந்த டிஎஸ் எங்களுக்கு சொல்லணும் டாக்டர் நாங்களாவது கதைக்கலாம் கிடக்கு நீங்களாவது கதைக்கணும் சொல்லி அப்பதானே இப்போ சிலது எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு ஐயாக்கும் பார்க்க முழுகாலிங்க அதுக்கு ஒழுங்கு பண்ணுங்க இவர் வண்டு எங்களுக்கு வந்துட்டேன்னா இன்னும் வாலித்தனமையோட நான் வந்து கனகாலம் நான் வந்துட்டேன் எனக்கு இந்த முறை நீங்க தான் வெல்லணும் நீங்க வெல்ல வேண்டியால் இவரை வெல்ல வைக்க வேண்டியால்